ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் பால் சாதமும் முட்டை கிரேவியும் தான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். கேரட், கொத்தமல்லி இலை, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை. குக்கரில் வந்து ஃபஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட நெய்யும் ஊற்றிட்டு நல்லா சூடானவுடனே நம்ம வந்து இந்த தாளிக்கிற பொருட்கள் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கு தேவையான கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேஷ்யூநட் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ராஸ்மெல் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, அது கூட கேரட் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்கேன். ஸோ 3 கிளாஸ் வந்து தேங்காய் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பால் நல்லா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ முட்டை கிரேவிக்கு தக்காளி, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, காந்தாரி மிளகா எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் வந்து சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கலாம். அது கூட காந்தாரி மிளகா போட்டிருக்கேன், கருவேப்பிலை. இப்போ நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கல் உப்பு இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு குக்கர் விசிலாச்சு நான் சிம்மில் வச்சுருக்கேன். முட்டையை வந்துட்டு இப்படி நம்ம கீரி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது கூட கொத்தமல்லி இலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, மட்டன் மசாலா, சில்லி பவுடர் இவ்வளவும் போட்டுக்கிறேன். முட்டையை வந்துட்டு இப்படி கீறி இருக்கிறதுனால உள்ளே வந்து கிரேவி வந்து ஃபுல்லாக போய் இதாகும். அதனால் இதையும் அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுட்டு முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ முட்டை வந்து நல்லா அந்த சாறு வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ திறந்து பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டு அதை இறக்கி வச்சுக்கலாம். குக்கர் விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சோறு வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நெய்யும் ஊற்றி கிண்டிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.